ஓம் சரவணபவ. இந்த உலகத்தில் பல கோவில்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு பக்தனின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் 6 திருத்தலங்கள் இருக்கின்றன. அவைதான் முருகப்பெருமானின் 6 படை வீடுகள். இது வெறும் கோவில் பயணம் அல்ல, வாழ்க்கையை மாற்றும் ஆன்மீக பயணம். இன்று முருகனின் ஒவ்வொரு படை வீட்டின் மகிமையையும் அங்கு கிடைக்கும் அருளையும் நாம் ஒன்றாக அறிந்து கொள்வோம். முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். மதுரைக்கு அருகே அமைந்துள்ள இந்த திருத்தலம் முருகப்பெருமான் சூரபத்மனை வென்ற பிறகு இந்திரனின் மகளான தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட புண்ணிய பூமி. திருமணம் என்பது 2 இதயங்கள் மட்டுமல்ல, 2 குடும்பங்கள் இணையும் புனித பந்தம். அதனால்தான் திருமணம் தாமதமாக இருப்பவர்கள், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாதவர்கள், தம்பதியருக்குள் கருத்து வேறுபாடு இருப்பவர்கள் திருப்பரங்குன்றம் முருகனை மனமுருகி வழிபட்டால் அவரின் அருள் வழியை திறக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். திருமண பாக்கியம், குடும்ப ஒற்றுமை, வளமான வாழ்க்கை இவற்றை அருளும் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். 2ஆம் படை வீடு திருச்செந்தூர். கடலலைகள் முழங்கும் அழகிய திருச்செந்தூரில் அதர்மத்தின் உருவமான இருந்த சூரபத்மனை முருகப்பெருமான் தனது வேலை கொண்டு அழித்து தேவர்களை காத்தார். இதனால் திருச்செந்தூர் தீமையின் மீது நன்மை வென்ற தலம். வாழ்க்கையில் எதிரிகள், பயம், தடைகள், நீதிக்கான போராட்டம் எதுவாக இருந்தாலும் முருகனின் வேல் அனைத்தையும் வெல்லும் சக்தி கொண்டது. வெற்றி, தைரியம், பாதுகாப்பு அருளும் வீர திருத்தலம் திருச்செந்தூர். 3ஆம் படை வீடு பழனி. ஒரு நாள் ஞான பழத்தை பெறும் போட்டியில் முருகன் கோபத்தில் பழம் நீ என்ற உண்மையை உணர்ந்து எல்லா உலகப்பற்றையும் துறந்து ஆண்டியாக பழனியில் நின்றார். அந்த ஒரு நிகழ்வு நமக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லுகிறது. உண்மையான செல்வம் பொருளில் இல்லை, ஞானத்தில் இருக்கிறது. பழனி முருகனை தரிசிப்பவர்கள் உடல் ஆரோக்கியம், செல்வ வளம், வாழ்க்கை முன்னேற்றம், மன உறுதி பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது. 4ஆம் படை வீடு சுவாமிமலை. இந்த உலகத்தில் படைப்பாளியான சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை ஒரு சிறுவனாக இருந்த முருகன் குருவாக இருந்து உபதேசித்த இடம். இதனால் இங்கு முருகன் குருநாதன். கல்வியில் முன்னேற்றம் வேண்டுமா, அறிவு பெருக வேண்டுமா, தேர்வில் வெற்றி வேண்டுமா, சுவாமிமலை முருகனை மனதார வேண்டுங்கள். கல்வி, அறிவு, மெய்ஞானம் அருளும் குருநாதன். 5ஆம் படை வீடு திருத்தணி. சூரபத்மனை வென்ற பிறகு போரின் கோபம் அனைத்தையும் விட்டு சாந்தமாக அமர்ந்த தலம் திருத்தணி. இந்த உலகத்தில் பணம் இல்லாமல் வாழலாம், ஆனால் மன அமைதி இல்லாமல் வாழவே முடியாது. கவலை, பயம், மன அழுத்தம், கோபம் இவற்றால் தவிப்பவர்கள் திருத்தணி முருகனை நினைத்தாலே மன அமைதி பெறும் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். மன அமைதி, நிம்மதி, தைரியம் அருளும் திருத்தணி. 6ஆம் படை வீடு பழமுதிர் சோலை. பசுமையான மலைகள், அருவிகள், இயற்கை அவற்றின் மத்தியில் ஔவையாரிடம் சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட முருகன் ஒரே ஒரு கேள்வியால் உலக ஞானத்தையும் இறை ஞானத்தையும் உணர்த்தினார். இந்த தலம் பக்தி, அன்பு, பணிவு, கருணை இவற்றை நமக்கு கற்றுத் தருகிறது. ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், குடும்ப நலம் அருளும் இறுதி படை வீடு பழமுதிர் சோலை. நண்பர்களே, முருகனின் 6 படை வீடுகள் 6 கோவில்கள் மட்டுமல்ல, வாழ்க்கையில் 6 பாடங்கள். திருப்பரங்குன்றம் குடும்ப ஒற்றுமை, திருச்செந்தூர் வெற்றி, பழனி ஞானம், சுவாமிமலை கல்வி, திருத்தணி மன அமைதி, பழமுதிர் சோலை கருணை. இந்த 6 அருளும் ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுமையாக்கும். இன்றைய மனதில் முருகனை நினைத்து வேல்வேல் வெற்றிவேல் என்று ஒருமுறை சொல்லுங்கள். அவரின் அருள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் ஒளிமயமாக மாற்றட்டும். முருகா அரோகரா.